இப்ப Instagramல ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த மாரி ஃபோட்டோஸ நீங்க உங்க மொபைல்லயே 1 செகண்ட்லயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கான தேவையான ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம இப்ப இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ChatGPT இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட ChatGPTய ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்க வந்து Geminiலயும் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க ChatGPT போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா தெளிவா இருக்கும். இப்ப ChatGPT வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளஸ் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோஸ கிளிக் பண்ணீங்களா, இதில பார்த்தீங்களா, உங்களோட ஃபோட்டோஸ வந்து இதில அப்லோட் பண்ண சொல்ற மாரி இருக்கும். நீங்க வந்து ஜோடியா இருக்கிற மாரி இந்த ஃபோட்டோஸா இருந்தாலும் ஓகே. இல்ல தனித்தனி ஃபோட்டோஸா இருந்தாலுமே பிரச்சனை இல்ல. இப்ப நான் உங்களுக்கு தனித்தனியா இருக்கிற ஃபோட்டோஸே பார்த்தீங்கன்னா, நான் எடிட் பண்ணி காட்டப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, விஜயும், த்ரிஷாவும் இருக்கிற மாரி நான் ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, டன்னுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, இப்ப அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிருச்சு. இப்ப இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வேணும். ஸோ, அந்த ப்ராம்ப்ட் எங்க இருக்கு? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இருக்கும். அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ, அந்த ப்ராம்ப்ட் நான் அதில வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்களா, அந்த சொக்க தங்கம் அப்படி சொல்லி லெட்டர்லாம் இருக்கும். அத நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலே, நீங்க பார்த்தீங்களா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, சேஞ்ச் பண்றது உங்களுக்கு எந்த லைன் ஏதாச்சும் நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, அந்த லைன் இதில வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ, என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரோ மார்க்க குடுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ, இப்ப பார்த்தீங்களா, ஃபோட்டோ வந்து கிரியேட் ஆயிட்டுருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 ஃபோட்டோஸ்க்கு மேல நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி ஏஐ ப்ராம்ப்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்க. ஸோ, இது வந்து நம்ம லோட் ஆகட்டும். ஸோ, அதுக்குள்ள வந்து பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ, நீங்களே பார்த்துட்டுறீங்க. நான் பார்த்தீங்கன்னா, வெறும் தனித்தனியா இருக்கிற ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணி நமக்கு எவ்வளோ குவாலிட்டியா வந்து தெளிவா குடுத்துருக்கு. ஸோ, நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸோட குவாலிட்டியும் பாருங்க. இதோட குவாலிட்டியும் பாருங்க. ஸோ, எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்கு? இந்த ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, நம்ம குடுத்த ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்களா? ஸோ, எவ்வளோ தெளிவா இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க. மேல பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ, நீங்க ஏதாச்சும் லெட்டர் குடுக்குறீங்கன்னா, இங்க வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, மேல பார்த்தீங்கன்னா, சேவ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ, இந்த மாரி ஏஐ ப்ராம்ப்ட் நம்ம சேனல்ல வந்து நெறைய வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ, உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணும்னா நம்ம சேனல்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் ஒண்ணு போட்டு போங்க.